வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரி வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய 23வது கடையாக வந்து இந்த பிஜி மார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக 23 கடைகளை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு முழுவதுமே வந்து. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மெயின் வேளச்சேரியில் மெயின்லேயே வந்துருக்கு. கிட்டத்தட்ட 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த நியர்பை வேளச்சேரி பக்கம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹோம் டெலிவரியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விஜய் மார்ட் வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஸோ என்ன மாதிரியான ஒர்க்லாம் வந்து சுப்ரீம் ஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்க, எப்படி வந்து ஸ்டாக்ஸ் ராக் எப்படிலாம் கிரியேட் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு. தேங்க்ஸ். ஓகே. எப்படி சார் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, எனக்கு ஒரு 3 to 5 years முன்னாடியிலேருந்தே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு இதுமாரி பண்ணணும், சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டே பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு நிறைய விஷயத்த சர்ச் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரி. அப்போ பார்க்கும்போது தான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு ஸோ அப்ரோச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு தரில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் ஸ்டோரில் இருந்துச்சு எங்களுக்கு. சேம் டைம் நாங்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஷார்ட் டைமில் வந்துட்டு 3 daysல வந்துட்டு எனக்கு ஸ்டாக் ஃபில் பண்ண வேண்டியது. டோட்டலாக 10 lakhsக்கு வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியது 3 daysல. எங்களுக்கு நாங்கள் என்ன ஒரு மைண்ட் திங்கிங்ல இருந்தோம்னா, ஜஸ்ட் ஒன் டேல பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான். நானும் அப்புறம் தான் தெரிஞ்சதுக்கு மினிமம் ஒரு 1 weekல 10 days எடுத்துக்கும். பட் ஆனால் 3 daysல எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. டோட்டலாகவே ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. பெட்டரான சப்போர்ட்டிவ் இருந்துச்சு எங்களுக்கு. கைட் பண்ணுறது ஓவராலே நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. சேம் டைம் சில கைடும் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், சின்ன சேஞ்சஸ். பட் அது நல்ல பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. வேளச்சேரியில் மெயினில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்த எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, ஷாப் வைக்கணுன்றதுக்காக ஒரு மினிமம் நாங்கள் கம்மியாக 1500 to 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரெண்டுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தோம். நிறைய ஏரியாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் சேம் டைம் மார்க்கெட் பிளேஸும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய ஏரியா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் வந்துட்டு எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வெளியே போகிற வாக்கிங்ஸ்ல இருந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கேயுமே உட்காந்து ஒரு ஹாஃப் டே கிட்ட நாங்கள் இங்கே இந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஏரியா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. சேம் டைம் இங்கே அப்ரோச் பண்ணும்போது இந்த லேண்ட் ஓனர்கிட்டையும் பெட்டரான ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. ஆல்ரெடி இங்கே இருந்த ஷோரூம் இருக்கட்டும், அவங்களுடைய பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்து தான் ஓகே அப்படின்னு. இது இல்லாமல் பேங்க் சைட்லேருந்து நாங்கள் அவங்க சைடு சப்போர்ட் பண்ணாங்க. சர்வேலாம் எடுத்துருந்தோம் நாங்கள். ஸோ சர்வே எடுத்து அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் அப்படின்னு. வர்ற மக்களுக்கு எப்படி சார் டிஸ்கவுண்ட்ஸ்ல எப்படி நம்ம நாங்கள் மேக்ஸிமம் 25% வரைக்கும் கொடுக்குறோம். 5 to 25% கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வந்துட்டு இதை கம்மி பண்ணி இதை கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் உங்களை மாதிரி பிஸ்னஸ் இப்போ யங்ஸ்டர், நீங்கள் ஒரு யங்கான ஏஜ்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் மோஸ்ட்டாக பேசிக்கிறது தான். இப்போ ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஜாப் போகிறது, இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் என்னக்கோ அதுதான். பட் எங்கள் டீமில் நாங்கள் பேசிக்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இருக்கோம் நாங்கள். ஸோ அவங்க 2 பேருமே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இதுமாரி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பண்ணணுன்ற அதுலேயே ஃபோக்கஸ் மோஸ்ட்டாக பேசிக்கிற ஒரு விஷயம் தான். யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பயப்படுவாங்க, இது என்ன பெருசாக இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டா பெட்டராக இருக்கும். அந்த ஜோன் விட்டு பெரிய நெக்ஸ்ட் சின்ன ஜோன்லேருந்து பெரிய ஜோனுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ட்ரை பண்ணுங்க, வின் பண்ணுறோமா இல்லை லாஸ் ஆகுதோ அது செகண்ட் கிடையாது. ட்ரை பண்ணால் நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ண பெட்டராக இருக்கும். சேஃப் ஜோனில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் பிஸ்னஸ் எல்லாருமே பண்ணுவோம். அவங்க எது ரிலேட்டடான உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் படிச்சு முடிக்கிறாங்க, வெளியே வந்து ஒரு நல்ல ஜாப் பார்க்கணும் தான் மோஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அவங்க எனக்கு என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஜாப் என்னன்றதை பார்த்துட்டு ஒரு 5 years அந்த ஜாப் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தான் எனக்கு இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான இது வேணும்னு நினைக்கிறீங்க?
ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆசையா இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு மினிமம் 5 years ஆகுது அந்த ஜாப்ல இருக்கணும். ஸோ மினிமம் 5 years தான் அதில் A to Z வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனியாக வந்துட்டு அது பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி. பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களும் இதே போல் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சுப்ரீம் ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான முழுமையான தகவலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 22 இடத்துல வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது 23வது இடம். ஸோ வேளச்சேரியில் மெயினில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே போல் உங்களுடைய ஏரியாவுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த சுப்ரீம் ஸ்டோர் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஸோ நான் எங்களுடைய பகுதியில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த விதமான அனுபவம் இல்லை, எப்படி சார் நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் வந்து பார்க்கணும் உங்கள் ஏரியாக்களில். அந்த லொக்கேஷனை வந்து பார்த்துட்டு நீங்கள் சுப்ரீம் ஸ்டோருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடம் ஓகேவா என்னங்கிற விஷயத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, லோனு போகாமல் ஃபுல் கேஷாக வச்சு மூவ் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5 lakhsலேருந்து 25 lakhs வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் லோனுக்கும் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட 15 lakhs வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதாவது ரேக்லேருந்து ஸ்டாக்லேருந்து எல்லாமே வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே சார் நான் சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை, எப்படி ரேக் வாங்குறது எங்கே ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. பட் எல்லா விஷயமே வந்து சுப்ரீம் ஸ்டோர் எடுத்துப்பாங்க. ஸோ ரேக்லேருந்து இந்த எவ்வளோ லொக்கேஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அத்தனை ரேக்கு கொடுத்து ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் ஸ்டோரில் 4000 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான டீலர்ஸ் வந்து நீங்கள் பிடிக்கணும். ஒவ்வொரு டீலர்ஸையும் பிடிச்சி நீங்கள் வாங்குறது கஷ்டம். பட் எல்லாமே வந்து சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். 4000 ஸ்டாக் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஸ்டாக் இது மட்டும் கிடையாது, பொருட்கள் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது. ஸோ வெஜிடபிள் வாங்கிக்கலாம், நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சிஸ்டம்ஸ், பில்லிங் எல்லாமே வந்து சுப்ரீம் ஸ்டோரே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. A to Z வந்து அவங்களே வந்து பார்த்து அதே மாதிரி சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக் வந்து நீங்கள் திருப்பி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 3 month இருக்குது இல்லை ஒரு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா வந்து அது திருப்பி நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர்லேயே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் வேலை பார்த்துட்டுங்களா, ஸோ தமிழ்நாட்டில் நம்ம ஆரம்பிக்க நீங்கள் நினைக்கலாம். ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு நியர்பை பெங்களூர், கேரளா எல்லாத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் ஸ்டோர் வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக சுப்ரீம் ஸ்டோர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் என்ன யோசிக்கலாம், இப்போ மேன் பவருக்கான என்ன மாதிரியான மேன் பவர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம், ஸோ பார்த்திபன் அவர் இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ப்ரொப்ரைட்டர் அவருடைய இன்டர்வியூ வந்து கேட்டிருக்கலாம். ஸோ அவர் யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பித்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பர் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்னிச்சரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க வேலைச்சேரில் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இங்கே 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், அந்த கூகுள் மேப் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இதே போல் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும், ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரை நீங்கள் நிச்சயமாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சுப்ரீம் ஸ்டோர் வந்து என்ன பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாங்க, எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்கன்னு யோசிக்கலாம். ஸோ எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸுமே சுப்ரீம் ஸ்டோர் வாங்குறதில்ல. ஓகே, அப்புறம் என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக ஸ்டாக் வாங்கும்போது ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஹோல்சேலாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, மொத்தமாக அவங்ககிட்ட ஸ்டாக் வாங்கிக்கும் போது அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து ஸ்டாக் நீங்கள் தீர வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ வெளியே டீலர்கிட்ட வாங்கி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்களே வந்து பார்த்திபனுடைய அந்த இதை கேட்டிருக்கலாம். ஒரு 3 daysலேயே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 lakhsக்கான ஸ்டாக் வந்து இங்கே
கொடுத்துருக்காங்க, நீங்களும் அதை பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் நீங்களும் வந்து வர முடியும். சுப்ரீம் ரொம்ப ஜென்யூனாக அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக அவங்கள வந்து மீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் எடுத்துகிட்டு அதை நியர்பை உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாருங்கள். நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கோ சொல்லி நம்புறேன். ஸோ நீங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட் இதே போல் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸோ சூப்பர் ஸ்டோரை கான்டெக்ட் பண்ணுங்கள், ஆரம்பி நல்ல ஒரு எதிர்காலம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.